வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். நேற்று அஷ்டம சனியில ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல. இன்னைக்கு ஜென்ம சனி தான். அதில் ஒருத்தருக்கு தான் ஜென்ம சனி. ஆனாலும் திருமணம் இங்கே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பொருத்தத்தால் 10 பொருத்தத்தில் தாராளமாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன ஒரு கல்யாணத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க வேணாம், நேராக இதுக்குள்ளே போயிடலாம். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையனுடைய ஜாதகம் 21 ஏப்ரல் 4:22 PM மலேசியாவில் பிறந்த ஜாதகம். ஓகேங்களா? பொண்ணு ஜாதகம்னு எடுத்திங்கன்னா 15 ஆகஸ்ட் 98 3 மணிக்கு பிறந்திருக்காங்க. மலேசியாவில் பிறந்த ஜாதகம். ரெண்டு ஜாதகம் மலேசியாவில் பிறந்த ஜாதகம் தான். ஓகேங்களா? கேரள வட்டாரத்தில். சரி, இந்த அமைப்புகளில் எது இன்னும் திருமணத்துக்கு நம்ம தள்ளி வச்சோம் அப்படின்ற முதல் காரணம், இந்த பையனுக்கு லக்னத்துக்கு 2 8ஆம் இடத்தோட சனி செவ்வாய் ராகுன்ற சகல கிரகங்களின் தாக்குதல் வந்துருச்சா, ராசிக்கு 5ஆம் இடத்த எல்லா பாவ கிரகங்களும் தொடர்பு கொண்டாச்சா, இதுதான் தாமத திருமண அமைப்பு, தாமத குழந்தை அமைப்பு. ஓகேங்களா? அடுத்ததாக இப்போ இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்பீங்க, குரு 5ல் இருக்கிறாரே அப்படின்னு. இந்த 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது தான் இந்த ஜாதகத்தினுடைய ஒரு பலம். நம்ம அதிக டைம் எடுத்துக்க வேணாம், வளவளன்னு இல்லாமல் உங்களுக்கு நான் அப்படியே கட்ட ரைட்டாக எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். அடுத்ததாக இந்த பொண்ணு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்னம் இங்கே இயல்பாக இருந்து லக்னாதிபதி குரு பார்த்து லக்னாதிபதி மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ஓகேங்களா? இங்கே ராசிக்கு 7 மட்டும்தான் சனி பார்க்குறாரு. சரி, எதனை அடிப்படையாக கொண்டு இங்கே வேண்டாம் இப்போ திருமணம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னா, நேரடியாக 2 பேரினுடைய தசாபுத்தி அமைப்பும் அடுத்தடுத்து அவர்களுக்கு வரக்கூடிய ஜென்ம சனி அமைப்பும். ஓகேங்களா? அடுத்த வருஷம் மே மாதம் போல, அடுத்த வருடத்தில் மே மாதம் 2025 போல இந்த சிம்ம லக்னக்காரர் அவருடைய அட்டமாதிபதி திசையில் என்டர் ஆகிறார். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அவர் 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளவே இல்லையே. இதுக்கு தான் 7.5 சனி அமைப்பில், அதுலேயும் குறிப்பாக ஜென்ம சனி அமைப்பில் அட்டமாதிபதி தன்னுடைய அட்டம வேலையை மட்டுமே செய்வார். அட்டமாதிபதி என்ன பண்ணணும்? கடன், நோய், எதிரி, வழக்கு, அசிங்கம், அவமானம் மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன் என்றால் இங்கே 32 33 வயது வரைக்கும் இந்த பையனுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இல்லை. 2 8ஆம் பாவகங்கள் முழுமையாக செயலிழந்து போயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பொண்ணோட ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கிறது ராகு தசை. இப்பொழுது நடந்துட்டு இருக்கிறது ராகு தசை. போன வருடம் டிசம்பர்ல இருந்து இங்க ராகு தசையில் குரு புத்தி நடந்துட்டு இருக்கு. ஓகே, ராகு தசையில் குரு புத்தி சஷ்டாஷ்டக அமைப்புல இருக்கு, அதனால வேணான்றீங்களா? இல்ல, குரு இங்கேயும் அட்டமாதிபதியா வர்றாரு. அட்டமாதிபதி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது யாராவது ஒருத்தருக்கு இருக்கா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஜென்ம சனி அஷ்டம சனி 2 பேருக்குமே வரலையா, இன்னும் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஜென்ம சனி வருது அப்படின்னும் பொழுது தசையை தான் கெடுத்து பலன் செய்யும். தசையினுடைய அமைப்புகள் மூலியமாக தான் கெடுதல் செய்யும். பார்க்கும்போதே 2 பேரும் அட்டமாதிபதி தசாபுத்தி அமைப்புல இருக்கிறாங்க. 2 பேருக்கும் 7.5 சனி அஷ்டம சனி அடுத்தடுத்து வருது. இந்த ஒரு காரணத்துக்காக அவங்க நிறைய ரிக்வஸ்ட் பண்ணாங்க. இல்லைங்க, 10 பொருத்தத்தெல்லாம் பார்த்து எல்லாம் பொருத்தி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பொருத்தி கொடுப்பாங்க, நான் பொருத்தி கொடுக்க மாட்டேன், நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அவங்களுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த திருமணம் பண்ணாதீங்கம்மா. ரொம்ப நேரம் அவங்க வேற மாதிரிலாம் கேட்டாங்க. நான் ஒன்று தான் சொன்னேன். 2029க்கு பிறகு இதே மாதிரி அமைப்புகளில் திருமணம் பண்ணும் பொழுது திருமணத்தில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஏனென்றால் ஒருத்தர் ஜென்மசனிலேருந்து வெளியே வந்திருப்பீங்க, இன்னொருத்தர் ஜென்மசனியில் இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இந்த அமைப்பில் ஜென்மசனி வருது அப்படின்னும் பொழுதும் கோச்சார நிலையில் ஜென்மசனியும் தசாபுத்தி அமைப்பில் 6-8 தசா அமைப்பும் 6-8உடன் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி அமைப்பும் இங்கே ஒரு மாதிரியான டல்லான அமைப்பை கொடுக்கும். சரி, இப்போ இந்த விஷயம் என்ன, கல்யாணம் அவங்க நடத்திடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கல்யாணம் நடக்கும். ஏனென்றால் 11ஆம் இடத்து குரு சம்மந்தப்பட்டிருக்காருன்றதுனால திருமண விஷயங்கள் எப்படியாவது நடந்து அப்படின்ற மாதிரியான அமைப்பு வரும். அண்ட் வாழ்க்கை அவங்க திரும்ப கேட்டாங்க, இந்த மாதிரி அமைப்பு நாங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணால் சரியா 2029க்கு பிறகு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ 2029க்கு இன்னொரு 5 வருஷம் இருக்குது இடையில, இல்லைங்களா? 5 வருஷம் இருக்குது. கூடவே 2 பேருக்கும் ஜென்மசனி அஷ்டம சனி ஜென்மசனி 7.5 சனி வரப்போகுது. 2 பேருக்குமே ஜென்மசனி வரப்போகுதா? அப்போ நல்ல வாழ்க்கை 2029க்கு பிற்பகுதியிலிருந்து நல்ல மாதிரி இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு தான் திரும்ப நான் சொன்னேன். இது ஏன் அப்படின்றது பிற்பகுதியில் தான் தெரிய வரும். ஓகேங்களா? காரணம் என்னன்னா, ஒரு கல்யாண வாழ்க்கை கல்யாண வாழ்க்கைன்னும் பொழுதும் திருமண பொருத்தம் அப்படின்னும் பொழுதும் கொஞ்சம் நான் ரிஸ்க்லாம் எடுக்கிறது இல்லைங்க. இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க வேணாம். நான் உங்ககிட்ட சொன்னேன், பார்த்தோன்னே தெரியுதே தாமதமாக தான் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ சீக்கிரமாக திருமணம் நடக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு. அப்போ எல்லாம் பேசினாங்க. சரி, 2029க்கு பிறகு 2 பேருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கன்சல்டேஷன் எடுத்து முடிஞ்சது.
அவங்க கவலையா இருந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் ஒரு விஷயத்த நாங்க சொல்லிட்டோம் அப்படின்ற திருப்தி எனக்கு இந்த ஜாதகத்த இந்த இந்த பொருத்தம் பார்த்து கொடுத்த பிறகு எனக்கு இருந்தது. ஓகேங்களா? ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு இது ஏன் நான் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன்றத அழுத்தமாகவே தெரியும். குரு தானங்க அட்டமாதிபதி. அப்படி என்ன கெடுதல் பண்ணிருவாரு? சிம்ம லக்னக்காரங்கள, கடக லக்னக்காரங்கள, குருதசை நடந்தவங்கள கேட்டு பாருங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.